இன்னைக்கு இருக்கிற சமகால சூழ்நிலையில, மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்திலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து எல்லாரோட ஆசை அப்படின்றத தாண்டி, அவசியம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ, அந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முதல் நிலையா இருக்கிற ஒரு தேவை என்ன அப்படின்னா, நம்ம வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது மனதளவுல நம்ம உறுதிப்பாடோட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான், நம்மளால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியும் மொத விஷயம். 2வது எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நம்மளால எடுத்து நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்னாலுமே, நம்ம வந்து மனதளவுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3வது நம்மளோட பார்ட்னர். அது வந்து ஒரு லைஃப் பார்ட்னரா இருக்கலாம். இல்ல பிசினஸ் பண்றோம் அப்புட்ன்னா, அது கூட இருக்கிற பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம். அது நம்மளோட சுத்தி இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் நம்மளோட அப்பா, அம்மா, அவங்களோட எமோஷன்ஸ் ஏன் நம்மளோட எமோஷன்ஸயே நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும்னா கூட, நம்ம வந்து மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் முடியும். அப்படி இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது இல்லையா? ஸோ, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மென்டலா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லப் போறதில்ல. நீங்க இது இதெல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா மென்டலா ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். ஒவ்வொன்னா பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் சொல்லப் போற ஒவ்வொரு விஷயத்தையுமே 1 நாளோ இல்ல 1 வாரமோ மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு, இதுக்கு எனக்கு ரிசல்ட்டே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அந்த கேள்வி நீங்க உங்களுக்கே கேட்டுக்கோங்க. ஏன்னா, இப்போ நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிற பெர்சன் வந்து எப்படியும் ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 15 வயசுக்கு மேலனாலும் இருப்பீங்க இல்லையா? இப்போ 15 வருஷமா உங்க மைண்ட் வந்து ஒரு விஷயத்த டியூன் பண்ணி வச்சிருக்கு. அத 1 வாரத்துல மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஸோ கண்டிப்பா அது டேக்ஸ் டைம். அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இப்ப என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம். அதுல விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. தனியா இருக்கிறதுக்கு பயப்படக்கூடாதுன்னா, நான் ஒண்ணும் சின்ன பிள்ளை இல்லையே! நான் இவ்வளோ நாளா தனியா தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. தனியா இருக்கிறது அப்படின்றது வந்து சிச்சுவேஷன பொறுத்தும் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலா நீங்க மட்டும் இருக்கிறதையும் சார்ந்தது. நீங்க தனியா இருக்கிறதுங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்கள சுத்தி யாருமே இல்ல. நான் யார்ட்டயும் பேசாம அமைதியா இருக்கேன். அது கிடையாது. நீங்க எந்த விதமான அவுட்டர் வேர்ல்டு டச்சும் இல்லாம இருக்கணும். கையில ஃபோன் இல்ல. யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் உங்களால உங்களோட மைண்ட வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு இது விஷயம். 2வது தனியா இருக்கிறது வந்து சில பேருக்கு வந்து தனியா ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றதோ, இல்ல தனியா ஒரு அதாவது அவங்களுக்கு தெரியாத நபர்கள் யாருமே அங்க ஒரு ஆடிட்டோரியம்ல இருக்கிறாங்க. யாருமே எனக்கு தெரியாது. அந்த இடத்துலயும் நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட்ட வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கணும்னா, தனியா இருக்கிறதுக்கு பழகணும். அது வந்து நீங்க ரொம்ப இடத்துக்கு நீங்களா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த மாரி இருந்தால் மட்டும் தான் முடியும். இது வந்து நீங்க பண்றதுனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துரும். இது வந்து முதல் விஷயம். நீங்க எமோஷனலி ஆர் மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த காலத்திலேயே மூழ்கி இருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த காலத்துல இருக்கிற லெசன்ஸ் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போதே தவிர, அதுல நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு எந்த விதத்திலயுமே அது நமக்கு பிரயோஜனமா இருக்க போறது கிடையாது. அன்லெஸ் அது உனக்கு ஒரு ஹேப்பினஸ்ஸ குடுக்குது, ஒரு குட் மெமரி அப்படின்றத தவிர்த்து, உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த வேற எதுவுமே எந்த விதத்திலயுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. அப்படி இருந்தும், நீங்க பாஸ்ட்லயே யோசிக்கிறீங்க, உங்களால உங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலாட்டி, நீங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இல்லன்னு தான் அர்த்தம். ஸோ அதிலிருந்து வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எப்பயுமே பாஸ்ட்ட பத்தியே நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்டின்னாலுமே, நீங்க வந்து மென்டலா ஸ்ட்ராங் ஆக முடியாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பிரசன்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களால உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டிய வந்து உங்களால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். இது 2வது விஷயம். 3வதா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் தாண்டி எல்லாருமே பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு. என்னன்னா, இம்மீடியட்டா எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. அதுக்கு காரணம் வந்து உங்க பிரெயின் தான். ஏன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நீங்க எது தேடணும், இல்ல எது கிடைக்கணும், எனக்கு உடனே வேணும் அப்படின்னாலுமே, உங்களால ஒரு காமர்ஸ் சைட்ல போய் ஆர்டர் பண்ணி உடனே வாங்க முடியுது. இல்ல ஏதாவது ஒருத்தது பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உடனே ஃபோன்ல சர்ச் பண்ணி, ப்ரௌஸ் பண்ணி உங்களால எடுத்துக்க முடியுது. இப்ப ரொம்ப பேர் வந்து இந்த மெமரி பவர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணமே ஃபோன்ல கம்ப்யூட்டர்ல, அதுக்கப்புறம் அந்த மாரி இருக்கிற டிவைஸஸ் கால்குலேட்டர் வந்ததும், அதுக்கப்புறம் என்ட்ட கையில தான் உலகமே இருக்குது. நான் எப்பனாலும் பார்த்துப்பேன். அதையும் தாண்டி நான் ஏன் தேவையில்லாம மனப்பாடம் பண்ணணும் எல்லாத்தையும்? ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? என்ட்ட நோட் புக் இருக்கு. அதில நோட் பண்ணி வச்சுப்பேன் ஃபோன்லயே அப்படின்னு சொல்றது தான். ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இது உங்களோட பிரெயினோட பவர வந்து கம்மி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டா கிடைச்சிருது அப்படின்றதுனால, நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு கோலா செட் பண்ணிட்டு போனாலுமே, அதுலயும் நீங்க இம்மீடியட்டா ரிசல்ட் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அது வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிறது, கிடைக்காது அப்படின்றது வந்து 2வது விஷயம். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது மேல இருக்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு பற்று போயிரும். அப்படியே நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இம்மீடியேட் ரிசல்ட் வந்து எந்த மாரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்னா, ஆ எ எ இம்மீடியட்டா எனக்கு எதுவுமே கிடைக்கலாட்டி நான் அத விட்டுட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருவேன். அப்படின்ற மாரி நீங்க மாறிடுவீங்க. அப்படியே ஜம்ப் ஆகியே போய்க்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரையும் உங்களால எந்த ஒரு விஷயத்திலயுமே ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. இது நமக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்ற ஒரு
டிசிஷனை கூட உங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு வந்துடும். ஸோ இம்மீடியட் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க. நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய் தான் ஆகணும். 1 நாள் 2 நாள்லாம் இம்மீடியட்டாக ரிசல்ட் வராது. 1 மாதம் 1.5 மாதம் போனால் தான் லைட்டானாலும் தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நம்ம பண்ணி கொண்டு வந்த உடம்பு தான் கடைசி வரையா இருக்குமே தவிர, இம்மீடியட்டா நமக்கு வந்து அந்த ஒரு சிக்ஸ் பேக்கோ, ஒரு ஆர்மோ வந்துச்சு அப்படின்னா, அதில இருக்கிற ஒரு அந்த கிராட்டிஃபிகேஷனும் போயிரும். அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமா அப்படின்னா, அதுவும் டவுட் தான். ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யார்ட்டயும் போய் கெஞ்சாதீங்க. இது வந்து நான் பர்சனலாவே சொல்றேன். தயவு செஞ்சு யார்ட்டயும் போய் கெஞ்சாதீங்க. ஒரு ஆள்ட்ட போய் நீங்க கெஞ்சுறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்களோட ஈகோவுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடும். ஸோ ஓவர் த டைம் அது என்ன ஆகும்னா, நீங்க அவங்களுக்கு அடிமை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துருவாங்க. அது வந்து உங்களோட லைஃப மேஜரா பாதிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க வந்து யார்ட்டயும் போய் கெஞ்சாம இருக்கிறது வந்து உங்களோட தலைக்கனமோ, இல்ல உங்களோட ஈகோ, திமிரு அப்படின்ட்டுலாம் இல்ல. நீங்க ஒரு பெர்சன் வந்து ஒரு ஆள்ட்ட போய் நீங்க கெஞ்சுறீங்கன்னு வைங்களேன், அவங்கட்ட ஏன் கெஞ்சணும்? அவங்க நமக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆனா அவங்க அத பண்ண மாட்றாங்க. அப்படின்றனால தான் நம்ம போய் கெஞ்ச போறோம். நம்ம கெஞ்சுறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாலே, அவங்க நமக்கு அத பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்ததுனால தான், நம்மள வந்து கெஞ்சுற அளவுக்கு கொண்டு போறாங்க இல்லையா? ஸோ அத வந்து நம்மள வந்து ஒரு அ தூண்டில போட்டுட்டு வெயிட் பண்ற ஆள் மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு மீன் மாதிரி ஆயிடுவோம். ஸோ அதுல வந்து தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க. அவங்கட்ட கிடைக்கலையா? முடிஞ்சா உங்களால கிரியேட் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுங்க. டைம் எடுத்தாலும் பரவால்ல. நீங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது தனியான ஒரு கான்ஃபிடென்ட் தரும். என்னால இது முடியும். நான் ஏன் யார்ட்டயும் போய் கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஈகோவோ, திமிரோ இல்ல. மத்தவங்களோட ஈகோக்கு நீங்க இரையாகாம இருக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் இது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தவங்க உங்களோட உணர்வுகள வந்து ஆட்கொள்ள விடாதீங்க. அதாவது உங்களோட எமோஷன்ஸ மத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க யாருக்குமே எப்பயுமே இடம் குடுக்கக்கூடாது. அப்படி குடுக்குறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க லைஃப்ல இருக்கிற கண்ட்ரோல வந்து வேற ஒரு பெர்சன் கையில குடுத்த மாரி ஆயிரும். அதாவது காலப்போக்குல அது எந்த மாரி ஆகும்னா, நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவ வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்னா உங்களோட லைஃப அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க. உங்களால வாழ முடியாது. ஸோ, நீங்க வந்து உங்களோட எமோஷன்ஸ இல்லாட்டி நீங்க என்ன யோசிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நீங்க மத்தவங்க கண்ட்ரோல்ல விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப் உங்களுக்கு எதுக்கு? நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடிமை மாரி மாறிருவீங்க இல்லையா? இது வந்து உங்கள வந்து காலப்போக்குல எமோஷனலி ரொம்பவே வீக் ஆக்கிடும். நான் என்னனாலும் யோசிச்சாலும் நடக்கவா போகுது? நான் அவங்க பண்றது தானே பண்ண போறேன். அவங்க சொல்றது தானே செய்ய போறேன் அப்படின்ற மாரி நீங்க மாறிடுவீங்க. ஸோ, அதுக்கும் இடம் தராதீங்க. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்பீனியன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு மைண்ட வச்சு நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் யார்ட்டயாவது போய் ஒரு ஐடியா கேட்கிறேன்னா, அவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ, வேற ஒரு மைண்டு நான் பார்க்குற ஒரு விஷயத்த எப்படி பார்க்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான். மத்தபடி அவங்க சொல்றத தான் நான் பண்ண போறேன் அப்படின்றது வந்து, பண்ண போறேன், பண்ண போகிறது கிடையாது அப்படின்றது வந்து உங்களோட தனிப்பட்ட உரிமை. அத வந்து யாருக்காகவும் விட்டுக் குடுத்துறாதீங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா சொல்லப் போறது என்ன அப்படின்னா, டோன்ட் ஷை டூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு ஒண்ணு தாராங்க, இல்ல நீங்க தான் அத எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஆப்வியஸா அத நமக்கு இருக்கும். நம்ம இத சரியா பண்ணிருவோமா? சரியா பண்ண மாட்டோமா? தப்பா நடந்துருதுன்னா என்ன ஆகும்? அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யும். அத வந்து அது வந்து நீங்கன்னு இல்ல. உலகத் தலைவர்களே நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்குமே அந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். அது வந்து காமன். ஆனா, நம்மள்ல இருந்து அந்த உலக தலைவர்கள் இல்ல யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எது குடுத்தாலும் நல்லா பண்றாங்க அப்படின்னா, அவங்க நல்லா பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா? அந்த இனிஷியலா ஒரு தாட் இத நம்ம சரியா பண்ணிருவோமா? அப்படின்றது. அத வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவா எடுத்துப்பாங்க. சரி ஓகே. நமக்கு அப்படி தோணுதுல நம்ம பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு நம்மள ப்ரூவ் பண்ண மாரி ஆயிடும். நம்ம 1 தடவ, 2 தடவ இல்ல 3 தடவ அந்த மாரி ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயுமே யாருமே ஒரு ஆள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். அதுக்கு யாரும் முன் வரலனாலும், நீங்களா போய் முன் வந்து அந்த இத எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது வந்து உங்களுக்கு பீப்பிள் மத்தியிலயும் சரி, உங்களோட மைண்ட்லயும் சரி, உங்களுக்கான ஒரு மதிப்ப வந்து அதிகரிக்கும் கண்டிப்பா. அந்த உங்களுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் கூடுச்சுன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா மென்டலி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா மாறிட்டோம் அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய நீங்க எடுத்து பண்ணணும் அப்படின்னா, இப்ப இது வந்து கடைசி பாயிண்ட். இந்த பாயிண்ட்ட நீங்க அச்சீவ் பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் முடியும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த பயத்த வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. அத வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்ப தப்பா போய் முடிஞ்சிருச்சுன்னா என்ன? இப்ப தப்பா போய் முடிஞ்சா தான் என்ன இப்போ? நம்ம அதுலருந்து ஒருத்தது கத்துப்போம் இல்லையா? இல்ல சரியா முடிஞ்சிருச்சுன்னா என்ன? நம்ம சந்தோஷமா இருப்போமே! அந்த இத யோசிக்கலாமே! அந்த மாரி நீங்க யோசிச்சு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே ஆட்டோமேட்டிக்கா யாருமே முன் வராத இடத்துல கூட நீங்களா முன் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது வந்து உங்களுக்கு உங்க மேல இருக்கிற மதிப்பு அதிகரிக்கும். அது மூலமா உங்களோட மன உறுதித்தன்மையும் அதிகரிக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் அப்டின்ட்டு நான் சொல்றேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன்.